ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, கண்டிப்பாக ஆஸ்திரேலியா அன்றைக்கி எதிரான தொடரை இந்தியா தான் கண்டிப்பாக வெல்லும். அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை, நான் உறுதியாக சொல்லிக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் ஆஸ்திரேலியா என்ன பயமா அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவுக்கு புதுசாக நியமிக்கப்பட்ட பவுலிங் பயிற்சியாளரான மோனி மார்க்கல் பார்த்தீங்கன்னா கருத்து தெரிவிச்சிருக்காரு. அவர் இன்னும் டீமில் ஜாயின் பண்ணல, அதுக்கு முன்னே சவால் விடுற மாதிரி பேசியிருக்காரு. அவர் என்ன பேசினார், ஏது பேசினார் சொல்லிட்டு வீடியோ டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாங்க, நம்ம மோனி மார்க்கல் அவர் பார்த்தீங்கன்னா இப்போது அவர் தான் இந்திய அணிக்கு பவுலிங் பயிற்சியாளர். அடுத்து வர 3 வருஷத்துக்கு இவர் தான் பவுலிங் பயிற்சியாளராக இருக்க போகிறதா பிசிசிஐ தெரிவிச்சிருக்காங்க. நம்ம தலைமை பயிற்சியாளர் வழக்கம் போல கௌதம் கம்பீர் தான். இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா அவர் வர பங்களாதேஷ் கூட செப்டம்பர் 19 இந்தியா விளையாட போகுது. டெஸ்ட் தொடர்லேருந்து இந்தியா கூட ஜாயின் பண்ண போகிறாருந்து அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிட்டாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நியூசிலாண்டு கூட, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா தான் மெயின் ஆஸ்திரேலியா கூட 5 மேட்ச் கொண்ட டெஸ்ட் தொடரை விளையாட போகுது. அதுவும் டெஸ்ட் சாம்பியன்ஷிப்புக்கான டெஸ்ட் போட்டிகள் இது எல்லாமே நல்லா பண்ணிட்டு தான் டாப் 2ல் போயிட்டு ஃபைனல் மோத முடியும் இந்திய அணி. இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா மோனி மார்க்கல் தொடரை குறித்து என்ன சொன்னார் கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக ஆஸ்திரேலிய அணி பலம் வாய்ந்த அணி, அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அவங்க நாட்டில் போய் ஆஸ்திரேலியா அடிக்கணும்னா ரொம்ப ஒரு நல்ல தரமான அணியால் மட்டும்தான் முடியும். அந்த தரமான அணி இந்தியாவாக இருக்குன்னு அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. நல்ல குவாலிட்டியான பிளேயராக இந்தியா இருக்குது. அதனால் ஆஸ்திரேலியா அடிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்பட்டால் போதும், ஆஸ்திரேலியா ஈஸியாக அடிச்சிடலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த வாட்டி கண்டிப்பாக இந்திய அணி வேறு மாதிரி ஒரு அணியாக கண்டிப்பாக செயல்படும் அப்படின்னு சொல்லிட்டு மோனி மார்க்கல் பேசியிருக்காப்புல. ஆமாங்க, அவர் கொஞ்சம் ஃபாரின் எப்படி சொல்லுது, நிறைய ஆஸ்திரேலியா பிச்சில் ஆடி இருக்காரு. நல்ல இந்த போன்சிங் பிச்சு நல்லா அவர் கணிச்சிருக்காரு. ஏன்னா அவர் ஒரு வேகப்பந்து வீச்சாளர் தான், நிறைய மேட்ச் ஆஸ்திரேலியாவில் விளையாடி இருக்கார். அதனால் கண்டிப்பாக அவருக்கு அதோட லென்த்து அதோட கணிப்பெல்லாம் பக்காவாக பண்ணுவார். அவர் வந்திருக்கிறது இந்திய அணிக்கு இன்னும் ஊக்கத்தை தான் கொடுக்கும். நல்லா போலிங், நம்மளோட ஃபாஸ்ட் போலிங் எப்பவுமே கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் ஆச்சுன்னா கண்டிப்பாக இந்திய அணி வேறு லெவல் டீமாக இருக்கும். ஏன்னா ஸ்பின்னர்ஸ் வழக்கமாக இந்தியாலாம் நிறைய பேர் சூப்பராக வளர்ந்துட்டு வந்துடுவாங்க, ஸ்பின்னருக்கு குறையே இருக்காது. ஆனால் ஒரு காலத்தில் ஃபாஸ்ட் பவுலிங் ஜாகிர் மட்டும்தான் இருந்தார். அதுக்கப்புறம் வேறு எந்த பவுலர் சொல்கிற அளவுக்கு வரல. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ஷமி, நம்ம பும்ரா, சிராஜின்னு சொல்லிட்டு நல்ல ஃபாஸ்ட் பவுலர் வளர்ந்துட்டு வந்துட்டுருக்காங்க. கண்டிப்பாக அது விராட் கோலியால் தான் இந்த பாராட்டெல்லாம் சேரும். அவர் தான் முக்கியத்துவம் ஃபாஸ்ட் பவுலர் கொடுத்தாரு. அதுலேருந்து சிராஜ், பும்ரா அப்படியே வளர்ந்து வந்து இப்போது நல்ல ஒரு ஸ்டாண்டர்டில் நிற்கிறாங்க. கண்டிப்பாக இப்போ இவர் வந்திருக்குது இன்னும் ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கு நிறைய ஊக்கத்தை கொடுக்கும். கண்டிப்பாக மேலும் நிறைய சீரீஸை வின் பண்ணோம். அடுத்து தொடர்ச்சியாக பிஸியாக இருக்காங்க. செப்டம்பர், அப்புறம் நியூசிலாண்டு, செப்டம்பரில் பார்த்தீங்கன்னா பங்களாதேஷ் கூட, அடுத்து அக்டோபர் நியூசிலாண்டு, நவம்பர் டிசம்பர் ஆஸ்திரேலியான்னு சொல்லிட்டு, அதுக்கடுத்து இங்கிலாந்து கூட டெஸ்ட் சீரிஸ் சொல்லிட்டு நிறைய பிஸியாக ஒரு ஷெட்யூல் இருக்குது இந்திய அணிக்கு. கண்டிப்பாக மோனி மார்க்கல், கௌதம் கம்பீருக்கு நிறைய ஒர்க்கு வருதுன்னு சொல்லலாம். பார்க்கலாம் இந்திய அணி எந்த மாதிரி அணுகுறாங்க, எந்த மாதிரி இந்த டெஸ்ட்டோட வின் பண்ணுறாங்களா, மோனி மார்க்கல் சொன்ன மாதிரி வின் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நீங்கள் சொல்லுங்கள், மோனி மார்க்கல் சொல்லியிருக்கிறத பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்தியா டெஸ்ட்டோட வெல்லுமா வெல்லாதா? உங்களோட கருத்து என்னன்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் பண்ணிவிட்டு போங்க. இது போன்ற ஸ்போர்ட்ஸ் நியூஸாக தெரிஞ்சுக்கணும்னா சேனலை சப்ஸ்கிரைபர் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.